ஆள் யாருன்னு மட்டும் சொல்ல மாட்டேன், அடிச்சு கேட்டாலும் சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால சொல்ல அப்படி மாட்டேன். என்னதான் சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, எங்க ரூம்ல உள்ள சேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு பெர்ஃப்யூம் வாங்கியிருக்காரு. அதுவும் சாதா பெர்ஃப்யூம் கிடையாது. நம்ம அரபு நாட்டு மக்கள் பயன்படுத்தக்கூடிய பெர்ஃப்யூம். ஸோ இங்க ஒரு அரபு மக்கள் அப்படி நடந்து போனாங்க, அப்படி நம்ம கிராஸ் பண்ணி போனாங்கன்னா, "யாருடா அவங்க?" அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குற மாரி சும்மா மனம் கம கமன்னு இருக்கும். அந்த வகையில ஃபேமஸான ஒரு ஷாப்பு தான் சவுதி அரேபியால இருக்கக்கூடிய அரேபியன் ஊதுன்னு சொல்லக்கூடிய இந்த ஷாப்பு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேட்டன் வந்து ஆஃபர்ன்னு சொல்லிட்டு ஒரு அரேபியன் ஒரு பெர்ஃப்யூம் வந்து வாங்கியிருக்காரு. இங்க ஸ்டார்ட்டிங் 155 சவுதி ரியால்லேருந்தே நம்ம இதே மாரி பெர்ஃப்யூம் எல்லாம் வாங்கலாம். 155 சவுதி ரியால்ன்னு சொன்னா நம்ம ஒரு காசு ரூ. 3500 வரும். அது நீங்க வாங்கணுமா வேண்டாமா என்பது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நாங்க சென்ட்ரோ அப்படின்னு சொல்ற ஒரு பெர்ஃப்யூம் வந்து அவரு வாங்கியிருக்காரு. 100 எம்எல் தான். பெர்ஃப்யூம் ஒரு 4 டூ 5 ஹவர்ஸ் வந்து லாங் லாஸ்டிங்கா வந்து இருக்கும். ஸோ இந்த பெர்ஃப்யூமோட அந்த கான்சன்ட்ரேஷன் கைடு அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு அட்டாச் பண்றேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 475 தான். இப்போ ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா அரபிக் ஊதில் 175 வந்து வாங்கியிருக்காரு. ஸோ 10,000க்குள்ள 3000 சம்திங் வந்து வாங்கியிருக்காரு. 3000 சொல்லும்போது அதிகம் தான். ஸோ ஒரு ஸ்ப்ரேக்கு வந்து 3000 கொடுத்து வாங்குறது அதிகம் தான். ஆள் யாருன்னு மட்டும் சொல்ல மாட்டேன், அடிச்சு கேட்டாலும் சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால சொல்ல மாட்டேன். ஓகே, பாய்.